வச்சுருக்கிறோங்க. இங்கே ஒரு 4 பெட்டி வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து இங்கே ஒரு காலனி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். இங்கே பிரிஞ்சு வந்து பக்கத்தில் மரத்தில் ஒட்டி இருக்குதுங்க. இங்கே வந்து ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி ஒட்டிக்குன்னு பாருங்கள். இந்த சத்யராஜில் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்க, இந்த ஓடி போகிறவளை பிடிக்கிறதே என்ற வேலையாக போச்சுன்னு. அந்த மாதிரி ஆகி போச்சுங்க. இந்த டைம் வந்து ஓடி போகிறத பிடிக்கிறதே வேலையாக போச்சு. இது எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஹைட்டாக இருக்குது. வண்டியை கீழே நிறுத்தி மேலே ஏறி பிடிச்சிக்கலாம். வண்டியை கீழே நிறுத்திட்டு மேலே ஏறிட்டுங்க. எப்படி ஒட்டிக்குன்னு பாருங்கள். இந்த வந்து இது இத்தாலிய தேனீங்க. இத்தாலிய நாட்டு அடுக்கு தேனி. இயற்கையாக அங்கேருந்து வந்த தேனீங்க. இது எப்படி அடை கட்டியிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்படி அடை கட்டி உள்ளாட வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே தள்ளிலும் காலில் மகரந்தம் கொண்டு வந்திருக்கு பாருங்கள். இயற்கை நல்லா வந்து காலில் மகரந்தம் கொண்டு வந்திருக்குது. எப்படி ஒட்டிக்குதுன்னு பாருங்கள். இதை எப்படி பெட்டி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா காலனி பெரிய குடும்பம். இப்போ இதுலேயே வந்து ஒரு 4 அடை கட்டிக்குதுங்க. 1 2 3 4 5 அடை கட்டியிருக்குங்க. இது வந்து புழு அடை வந்து உள்ளே பார்த்திங்கன்னா, புழு அடை வந்து நல்லா இருக்குது பார்த்திங்களா. உள்ளே வந்து புழு அடை இதுக்கு ஒரு மாதமாக இதில் இருக்குது. நீங்கள் இந்த புழு அடை வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி வாதை வந்து அழுங்காமல் அப்படியே அறுத்துட்டோம்னாக்கா நம்ம ஈஸியாக பெட்டிக்குள்ளே வச்சுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ஆனால் ஹைட்டாக வருதுங்க. ஆனால் உள்ளதாக ராணி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அது மூஞ்சிக்கு வந்து அடிச்சிட்டு போகுது மேலே. வருங்க அப்படியே இருங்க. அப்படி லைட்டாக மடக்குனிங்கன்னா கட் ஆயிரும். அது விழுந்தால் பெட்டிக்குள்ளே தான் நம்ம விழுக ஒன்றும் பண்ணாதுங்க. இங்கே வாது கட்டாது. இன்னும் கொஞ்சம் அறுத்து விடுங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக பிடிச்சிக்கலாங்க. ஆனால் வந்து ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோதான். அப்படியே பெட்டிக்குள்ளே வச்சுருங்களேன். அது அப்படியே ராணி செட்டை அப்படியே இருக்குங்க. இந்த வந்து அப்படியே எல்லாம் படுக்கு போட்டுருங்க. அவ்வளோதான். படுக்கு போட்டு வச்சுருங்க. அடுத்துக்கிட்ட காலி ஃப்ரேம் கொண்டு வந்து நம்ம கட்டிக்கலாம். இது போட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாமா. இதை இந்த வாதை மட்டும் கட் பண்ணுங்க. இதை மட்டும் அறுங்க. இந்த நேரம் அறுங்க. அறுத்துடுங்க. அந்த நேரம் அறுத்துடுங்க. அப்படியே அடை கட்டி இருக்குது போதுங்க. எல்லாமே கல்ல போதுங்க. அப்படி கட்டிக்கலாம். இதில் தான் ராணி இருக்குங்க. இப்படி தள்ளி விடுறது இப்படி சேர்க்கானா ஒரு ராணி அடை பாருங்க. இப்படி உள்ளடை எல்லாம் நல்லா இருக்குது. மஞ்சள் கலரில் எவ்வளோ நல்லா இருக்குங்க.